பாரதி இந்த மண்ணை விட்டு காலம் சென்று 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முண்டாசு கவிஞன் முறுக்கி மீசைக்காரன் எட்டயபுரம் பெற்றெடுத்த பெரும் கவிஞன் தன்னுடைய மீசையில் கூட வெள்ளையன் இருக்கக்கூடாது என்பதற்காக 39 வயதிலே மாண்டு போன மகாகவி பாரதி. நாம் நினைப்பதுண்டு வாழ்க்கையினுடைய தூரம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்குமானது என்று. ஆனால் பாரதி நமக்கு கற்றுத் தருவது வாழ்க்கையினுடைய தூரம் என்பது இறப்பிற்கும் புகழுக்குமானது என்பதை பாரதி நமக்கு கற்றுத்தருகிறார். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணி நம் மகாகவி. 1000 சித்தர்கள் பிறந்தார்கள், அதில் நானும் ஒரு சித்தன் என்று சொன்னவன் மகாகவி. தமிழ் மண் பல கவிஞர்களை கண்டிருக்கிறது. தன்னுடைய எழுத்தால் தன்னுடைய கவிதையால் இந்த தமிழ் மண்ணை கட்டி போட்ட கவிஞர்கள் ஏராளம். ஆனால் தான் மாண்டு போய் இந்த மண்ணை விட்டு பிரிந்து போய் 100 ஆண்டுகள் கடந்த பின்பும் பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாரதியுடைய வரிகளை பேசாத திரைக்களங்கள் ஏது? பாரதியுடைய வைர வரிகளை முழங்காத கமழாத மேடைகள் ஏது? பாரதியினுடைய வார்த்தைகளை சொல்லாத உரையாளர்கள் ஏது என்னும் சொல்லும் அளவுக்கு பாரதி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாரதி 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த பூமியை விட்டு செல்கிறார். சொல்கிறார்கள், பாரதியை யானை அடித்து பாரதி செத்து போனார். யானை அடித்து பாரதி செத்து போனானா? யானைதான் பாரதியை அடிக்குமா? அவன் திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு செல்கிறார். அந்த ஆலயத்திற்கு செல்கின்ற பாரதி அந்த அர்ச்சகர் கொடுக்கிற தேங்காயை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தின் முன் இருக்கின்ற அந்த யானையிடம் கொடுக்க போகிறார். அங்கு இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, நீங்கள் யானையின் பக்கம் செல்காதீர்கள். பாரதி சொல்கிறான், யானை என்ன ஒன்றும் செய்யாது என்று சொல்லிக்கொண்டு அந்த தேங்காவை எடுத்துக்கொண்டு போகிறார். தேங்காயை எடுத்துக்கொண்டு போய் அந்த பாரதி யானையை பார்த்து சொல்கிறான், கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன், கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் என்று தேங்காவை கொடுக்கிறார். மதம் பிடித்திருந்த யானைக்கு தன் முன் வந்து நிற்பது யார் என்று தெரியவில்லை. அதனால் அந்த யானை எடுத்து ஒரு தட்டு தட்டுகிறது. பாரதி கீழே விழுகிறார். இந்த செய்தி திருவல்லிக்கேணி முழுவதுமாக பரவுகிறது. குவளை கண்ணன் வந்து அந்த பாரதியை காப்பாற்றி மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார். ஒரு 5-6 மணி நேரம் சுய நினைவில்லாத இருந்த பாரதி கண் விழித்துக் கொண்டார். குவளை கண்ணனை பார்த்து கேட்கிறார், என்ன நடந்தது? என்ன நடந்ததா? மதம் பிடித்திருந்த யானையின் பக்கத்தில் சென்று, கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள், யானை ஒரு தட்டு தட்டியது, கீழே விழுந்து கிடந்தீர்கள், என்னை உங்களை மிதிக்க போனது நான் தான் காப்பாற்றி கொண்டு வந்தேன். நீ காப்பாற்றி கொண்டு வந்தாயா? யானை மதம் பிடித்திருந்தது, வந்தது யார் என்று தெரியவில்லை, அதனால் தட்டியது. தட்டிய பிறகுதான் அது தெரிந்து கொண்டது, பாரதியை தட்டிவிட்டேன், அதனால் தான் நீ என்னை காப்பாற்ற வந்த பொழுது உன்னையும் மிதிக்கவில்லை, வேணுமென்றால் நீ இப்போ போய் பார். அப்போ யானை என்ன பண்ணும்? அப்பொழுது யானை மிதித்து பாரதி சாகவில்லை, வறுமைதான் பாரதியை கொண்டது. யானை மிதித்த அந்த சம்பவத்திற்கு பிறகு 3-4 மாதங்கள் அவர் வாழ்ந்திருந்தார் என்பது வரலாறு சொல்கிறது. ஏன் பாரதி மாண்டு போய் இந்த பூமியை விட்டு போய் 1921 இப்பொழுது 2024 இன்றும் அவன் வாழ்வதன் காரணம் அவன் மகாகவி. அவனுக்கு இருந்த எழுத்தின் எழுச்சியால், அவனுக்கு இருந்த எழுத்து பிரவாகத்தால் அவனால் வளமையாக வாழ்ந்திருக்க முடியும். வறுமை அவனுடைய வாசலில் கூட வந்திருக்காது. ஆனால் பிறருக்காக எழுதியவன் அல்ல பாரதி. தன்னுடைய தமிழை தேசத்திற்காக, சமயத்திற்காக, பொதுவாக புலவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் தங்கள் தமிழை தாங்கள் வழிபடுகின்ற கடவுளுக்கு வழங்குவார்கள். சைவர்கள், நாயன்மார்கள் சிவனைத்தான் பாடுவார்கள், ஆழ்வார்கள் திருமாலைத்தான் பாடுவார்கள். எங்கோ பிறந்து இங்கு வந்து தமிழ் கற்ற வீரமா முனிவர் கூட தேம்பாவணி தான் பாடினார். உமறு புலவர் கூட சீரா புராணம் பாடினார். ஆனால் தன்னுடைய தமிழை சைவம் என்றில்லாமல்
என்றில்லாமல், வைணவம் என்றில்லாமல், கிறிஸ்தவம் என்றில்லாமல், இஸ்லாமியம் என்றில்லாமல் எல்லா தமிழுக்கும் எல்லா சமயத்திற்கும் வாய் வழங்கிய மகாகவி பாரதி. இன்று நாம் பொது உடைமையை பற்றி சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் பாரதி அன்றே அதை சொல்லி இருக்கிறார்.